நான் கூட நேர வரலாம், ஏன்ட்டு வந்து என்ன கூட்டணி பண்ணலாம், இல்ல நீ சொல்றது பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் அவர் அதை விட்டுட்டு காவல்துறை அதிகாரிகளை வச்சு என்கிட்ட பேசுறாரு. ஆமா, மிரட்டுறாங்க. அப்புறம் நம்ம அவரை பற்றி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க உண்மை புரிஞ்சுக்கிறாங்க. இது இப்போ இப்போ இப்படிப்பட்டவர் பேராயருடைய வேட்பாளர் அனுக்கும் போது அவர் பேராயர்கள் எல்லாரும் விரும்புறாங்களாமே, வந்தா எப்படி இருக்கும் அது சொல்லுங்க. ஏன் சேகரத்திலே ஒண்ணும் நல்லது நடக்க மாட்டேங்குது ஐயா. ஒரு வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை, செவ்வாய்க்கிழமை சுகமொழிக்கும் ஆராதனை, வெள்ளிக்கிழமை ஒரு உபவாச கூட்டம், சாயங்காலம் ஒரு நற்கரண ஆராதனை, 4 ஆராதனை தான் ஒரு வாரத்துக்கு. இவங்களுக்கு அதுக்கு மேல வேலையே கிடையாது ஐயா. அப்படி இருக்கும்போது இந்த 4 ஆராதனையும் ஒழுங்கா நடத்துறது இல்லை. உதவி குருவானவர்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அதை உதவி குருவானவர் தான் என்னத்தையே செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கு ஒரே அடியா உதவி குருவானவரு எங்களுக்கு சேகர குருவானவரை போட்டு போகலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி சரியா, நான் மீண்டும் உங்களுடைய நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நாமளும் சொல்றேன். இன்னொரு 2 காரியம் சொல்றேன் ஐயா. வந்து மடத்தூர்ல போய் அந்த தேர்தல் நேரத்துல அவங்ககிட்ட ஓட்டு கேட்டது வந்து நாங்க ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு இதெல்லாம் திறந்து கொடுத்துருவோம் வச்சிருவோம்னு என்னெல்லாமோ சொல்லிதான் ஓட்டு கேட்டிருக்காங்க. சரி. ஆனா இப்ப 8 மாசமாயும் ஒண்ணும் செய்ய முடியல. இப்போ கடைசி சட்டத்திட்டங்கள் என்னெல்லாமோ மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாடசாலையிலையும் வச்சு ஆராதனை நடத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அடுத்து அவங்க டிசி இன்னொரு காரியம் சொன்னாங்க. நாங்க வந்து அதுக்கப்புறம் அத்தனை காரியத்தை குருவனவர் கொடுத்த ஆலோசனை எப்படி நாங்க ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கோம் வச்சிருக்கோம்னு என்னெல்லாமோ சொன்னாங்க. ஆனா கடந்த கால அசன வரவு செலவு புத்தகம், இந்த காலம் இவங்க வரவு செலவு போட்ட தகவல் பலகையில் உள்ள நோட்டீஸ் இதெல்லாம் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது கடந்த காலத்துல வந்து அவங்க வந்து 14,50,000 வசூல் பண்ணியிருக்காங்க. சரி. இவங்க இந்த தடவை 19,62,200 வசூல் பண்ணியிருக்காங்க. சரி. 5 லட்சம் ரூபாய் கூட வசூல் பண்ணியிருக்காங்க. சரி. ஆனா கையிருப்பு வந்து ரொம்ப குறைவா கம்மிச்சிருக்காங்க. மீதம் எவ்வளவு கேட்டிருக்காங்க? 19,000 சில்லற கம்மி. ஓ ஓ இல்ல, விலைவாசி கூட்டிக்கல அதனால ஒரு காரியம் நான் அதை சம்பந்தமா உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். கடந்த காலத்துல வந்துயா அவங்க வந்து மளிகை பொருள் வந்து 2,57,908 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கடந்த போன வருஷம். சரி. இந்த வருஷம் இவங்க வந்து 2,25,989 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆகவே வித்தியாசம் வந்து 31,919 ரூபாய் இவங்களுக்கு சேவிங்ஸ். அவங்களோட இவங்க குறையத்தான் வாங்கி